மத்தியானத்துக்கு நம்ம ஒரு பருப்பு குழம்பு செஞ்சுக்கலாம். நான் பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு பாருங்கள் 1/4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஒரு 1/2 டம்ளர் போல் துவரம்பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 2 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சின்ன சீரகம் இப்போ கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் தாளிக்கும் போது சேர்ப்பேன். இப்போ ஒரு 3 விசில் விட்டு இறக்கலாம். குக்கர் விசில் போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பருப்பு இறக்கிட்டேன். இந்த பக்கம் சாப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு வாழைக்காய் அரிஞ்சு பார்த்துக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு தடவிக்கலாம். இப்போ பருப்பு குழம்பு வந்துருச்சு. இதில் நான் உப்பு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் தாளிப்பு போட்டேன். இதை ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். எடுத்து ஊற்றிட்டு சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வறுவல் சூப்பரான பருப்பு குழம்பு தாளித்து விட்டாச்சு. ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடுவோம். நம்ம வீட்டில் சூடான சாப்பாடு மத்தியானத்துக்கு உப்பு பருப்பு குழம்பு வத்தல் மட்டும் போட்டு சாம்பார் தூள் போட்டு தாளிச்சிருக்கேன். பாருங்கள் வாழைக்காய் வறுவல் பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். மாங்காய் ஊறுகாய். இந்த பக்கம் பாருங்கள் நம்ம சுட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஆவி பறக்க. அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. சூப்பரான சாப்பாடு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.